ஆமா. நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் 3 மாசங்க. 3 மாசம் தான் 3 ஆச்சுங்க. மாசம் தான் ஆகுது. இது எங்க கொண்டு போய் விடுறீங்க? இது பர்ட்டிகுலர் ஒழுங்கு. ஏன் பட்டிக்குலர் விடுறீங்க? ஆட்டு கூட போகாதுங்க இப்பவே. இந்த 2 இப்படி தான் குடி போட்டு. இது 2ம் போட்டு அவிக்காம கூட. அதுக்கெல்லாம் போட்டு ஓட்டு போடுறாங்க. சின்ன குட்டி இப்படி ஸ்லோ போடு. அந்த 3 குட்டியும். கொடா பிள்ளைங்களா? கொடாப்பள்ளி நீங்க இதே குழந்தை. இதேதான். இதே ஆமாங்க. போட்டு அப்படியே போட்டு வச்சுக்கிருந்தாங்க. சரிங்க. ஆமாங்க. இதே நீங்க வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி 2 பேர் 2 கூட பேசிக்கிறேங்க. அப்பதான் இது பிய்யாதுங்க. ஆமாங்க. ம். மேவு என்னென்ன கொண்டு வந்து கொடுப்பீங்கய்யா? சரிங்க. மேவு மேவு தலைதாம்பி இந்த மரம் எல்லாம் வாழைக்கண்ணு கொண்டு வந்து போக்குறதாங்க, எல்லாம் செடி தாம்பி தலைதாம்பி எல்லாம் கொண்டு வந்து போடுறதாங்க. ஆமாங்க. போட்டா தீர்வு எதுவும் சாப்பிட்றதாங்க. ஆமாங்க. இதுதான் அதுதாங்கிறது இல்ல. அதுதான் இதுதான் இல்லைங்க. ஆமாங்க. வேற ஏதாவது நீங்க தீவனங்கள் ஏதாவது கொடுக்குறீங்களா? தீவனமெல்லாம் கொடுக்கறது இல்லைங்க சார். ஆடோட வெயிட் வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து சில பேர் சார் இன்ஜெக்ஷன் இல்லைங்க. தீவனம் கொடுத்தா தீவனம் வேண்டியதுங்களா, அது போட்டே இருக்கணுங்க. தீவனம் போட்டே இருக்கணுங்க. தீவனம் திடீர்னு நிறுத்தினோம்னா ஆடு சுத்தமாக இழச்சி போயிருங்க. அதனால போடுறதே இல்லைங்க. தீவனம் போடுறதே இல்லைங்க. இப்போ சொல்றாங்க, பண்ணக்காரர் சொல்றாங்க, ஆட்டுக்கு தீவனம் கொடுத்து போடு, நல்லா ஆடு பெருசு நல்லா கிளீன் ஆகுது, வெயிட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வேண்டாங்க. எங்க ஆட்டுக்கு அப்படியே போடக்கூடாது. அதனால நீங்க மேய்ச்சலுக்கு மட்டும் விட்டு பண்ணை ஆட்டுக்கு போடலாங்க சார். இந்த ஆட்டுக்கு போடக்கூடாதுங்க. இந்த அதனாலதான் அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்குது. ஆமாங்க. இப்போ யாராவது ஆடு வேணும்னா உங்ககிட்ட தொடர்பு கொண்டா நீங்க கொடுப்பீங்களா? ஐயா கொடுப்பாங்க. கொடுப்பீங்க. இந்த ஊர் பேர் என்னங்க? பங்களாமேடுங்க. வெள்ளியங்காடு பக்கத்துல இல்லைங்களா? ஆமாங்க. இது ஃபாரஸ்ட் பங்களாமேடுன்னு சொல்லுவாங்க சார். இப்போ பங்களாமேடு முன்னாடியே தாங்க. இங்க சொன்னா கேட்டா சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் பங்களாமேடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்காங்க. இங்க வந்து ஒரு ஐயா தன்னுடைய மனைவியோட சேர்ந்து இந்த கிராமத்துல வந்து வெள்ளாடுகள் வளர்க்கும் தொழிலை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம கேட்டுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் இதே வேலை தாங்க. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? இது மாதிரி ஒரு 70-80 உருப்படி வச்சிருந்தாங்க. பகுதி பிரிச்சு பகுதி வச்சுக்கணுமா? ஆமாங்க. 80 ஆடு வச்சிருந்தீங்க. இப்ப 40 ஆடுகள் நீங்க வெள்ளாடு வச்சிருக்கீங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஆடு மேய்க்கும் தொழில தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க. இந்த மாதிரி 4-5 மேப்பெல்லாம் இருக்குங்க. நம்ம எஸ்டேக்கு வந்து பண்ணிடுறாங்க. எப்படி ஆடு வளர்க்குறீங்க? இந்த ஆடு வளர்க்குறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்படி இதெல்லாம் பண்ணை ஆடெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து எப்படி இருந்தாலும் மாட்டுக்கு ஆட்டுகள் செட்டில்மெண்ட் பண்ணி கூட மேய்ப்பாங்க கொண்டு போய். சரி, இப்போ இந்த ஆடு மேய்க்கிறதுக்கு நீங்க போறீங்க தெரியுங்களா? சொல்லுங்க. இந்த சைடெல்லாம் யானை எல்லாம் அதிகமாக தொந்தரவு இருக்குங்களா? ஏன்னா சொல்றதுக்கு. அப்போ எப்படி நீங்க மேய்க்கிறதுக்கு போறீங்க? எப்படி யானைகள்லாம்? இல்லை, யானையெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி வராதுங்க. போகும் வருங்க, மேய்ச்சிட்டு போகுங்க. இந்த காட்டுக்குள்ளேயே ஓரத்துலயே வந்து போகுதுங்க. இந்த ஓரத்துலயே வந்து போகுங்க. ஆமாங்க. இங்கே வருங்களா? இங்கேயெல்லாம் வராதுங்க. அந்த ஓரமா வரும். அந்த போற எல்லா பக்கம் இறத்து விட்டுருக்காங்க. ஓரமா வருங்க. ஆமாங்க. தொந்தரவு பண்ணாது. தொந்தரவெல்லாம் பண்றது இல்லைங்க. சரி. ஆமாங்க. ஆடு வந்து 40 வெள்ளாடு வச்சிருக்கீங்களா? இதுல நிற வேறுபாடுகள் நான் இப்ப பார்த்தேன். நிறம் மாறி மாறி இருக்குது பாத்தீங்களா? சொல்லுங்க. ஒரு ஆடு பாத்தீங்கன்னா கருகருன்னு இருக்குது. இன்னொரு ஆடு பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கு, மிக்சிங்கா இருக்குது. இது வந்து இந்த கெடா என்ன கலரோ அதே கலர் தான் வருமா? இல்லைங்க. பாருங்க, கருப்பு கடை தாங்க. இது சட்டை கடை தாங்க. ஆனா இருந்தாலும் அது விட்டு வழி கடைக்கு போடுங்க. என்னங்க இது சாமிக்கு விட்ட கடைங்களா? இல்லைங்க, ஆட்டுக்குட்டுற கடை. ஆட்டுக்குட்டுற கடை. ஆட்டுக்குட்டுற கடை. இந்த கடாயை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எத்தனை கிலோ விழுங்க இந்த கடை? இது சார் 35,000 ரூபாங்க. இப்போ வந்து ரேட்டுங்க 35,000ங்க. எத்தனை கிலோ விழுங்க? இது வந்து 25 கிலோ 26 கிலோ விழுங்க இப்போ. ஆமாங்க. இதுதான் இப்போ வந்து உங்களுடைய பெண் ஆடுகளுக்கு இனப்பெருக்கத்துக்கு இந்த ஆடு தான் நீங்க பயன்படுத்துறீங்க? ஆமாங்க. இதுதான் பயன்படுத்துறீங்க. நீங்க இன்ஜெக்ஷன் எல்லாம் எதுவும் பயன்படுத்துறது இல்லைங்களா? இல்லைங்க, அப்படி எல்லாம் கிடையாது. ஆமாங்க. எத்தனை ஆண் ஆடு இருக்கு, எத்தனை பெண் ஆடு வச்சிருக்கீங்க? சார் இந்த 2 கிடையாது மட்டும்தாங்க. எப்படிங்க இது காயடிச்சு சுட்டுங்க. காய் அடிச்சு விடுறதுங்கிறது தான் என்னங்க? எப்படிங்க காய் அடிச்சு விட்டதுன்னா பலனுக்கு குட்டி ஓடுறதுக்கு அப்போ மிதிக்காதுங்க. எதுங்க? இதுவா? ஆட்டுகள் மிதிக்காதுங்க. ஓ அப்படிங்களா? ஆமாங்க. அதான் காய் அடிச்சு ஆடுங்கிறதா? ஆமாங்க. இது காயில் இதுதான் அப்படி சொல்றது நீங்க? ஆமாங்க. இது கெடாய் தானா? ஆமாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பெண் ஆடு மாதிரி தாங்க. ஆமாங்க. ஏன்னா கொம்பு இருக்குதே. அப்படி கொம்பு இருக்கிறதாங்க. கெடாய்க்கு வந்து போலை ஆடுங்க, போலை கிடையாதுங்க. போலை கிடையா? ஆமாங்க. இது கொம்பாடுங்க. கொம்பு கிடையாது, இது கிடையாதாங்க. ஆமாங்க. இதுக்கு அதுக்கு என்ன வேறுபாடுங்க? என்ன வேற்றுமை?
எப்படிங்க இது அது இதுக்கு விற்கிறதாங்க விட்டு அது அதனோட விட்டு வழியே தாங்க இது. ஆனால் இருந்தாலும் கொம்பு குட்டி ஓட்டுருக்குங்க. ஆமாங்க அதோட கொம்பு குட்டி தாங்க. 2 கிடாய் தான் வந்து நீங்க இனப்பெருக்கத்துக்கு வச்சிருந்தீங்க. இப்போ இதுக்கு வந்து நீங்க அதனோட குட்டிகளும் இருக்குது பாருங்க, நல்ல குட்டிகள் போடுறதெல்லாம் கிடை குட்டி தாங்க. இதெல்லாம் எல்லாம் போகிற கிடை குட்டி பாரு, அங்கே நிற்கிறதும் கிடை குட்டி தாங்க. எல்லாம் கிடை குட்டி தாங்க. ஆமாங்க எல்லாம் அதோட நிறத்திலேயே தான். ஆமாங்க அதே தாங்க. சட்டை வர்றதாங்க சார். அது ஒன்றும் பண்ண முடியாது. தோலுடைய நிறம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. சட்டையெல்லாம் வருங்க. சரி, இப்போ பெண் ஆடு வந்து எத்தனை ஆடு வச்சிருக்கீங்கய்யா? அதுக்கு 27 குடிக்குங்க. 27 குடிக்குங்க. 27ங்களா? 27 ரூபாய் 25 ரூபாய் இருக்குங்க. ஆமாங்க கணக்கான போடல 25 ரூபாய் இருக்குங்க. ஆமாங்க கிடாய் குட்டி கடைக்குட்டி ஒரு 4 6 7 கடைக்குட்டி இருக்குங்க. 7 எவ்வளோ மாசம்? இதெல்லாம் ஒரு 5 மாசம் 6 மாசம் இருக்குங்க. அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான் இருக்குங்க. சரி, வியாபாரிக்கு வந்து வாங்குறது உங்ககிட்ட எப்படி வாங்குவாங்க? எப்படி கேட்டு வாங்குவாங்க? அதெல்லாம் ரேட்டுங்க ஜாஸ்திக்கு சொல்லுவாங்க. இப்போ பவர் ஜாஸ்திங்க. சரிங்க. எப்படிங்க இப்போ முதல்ல 4000 3000 போயிட்டு இருந்ததுங்க. இப்போல்லாம் 7000 8000 வச்சுங்களேன் ரேட்டு போயிட்டு இருக்குங்க. எத்தனை நீங்க இப்படி வெயிட் பார்க்காமயே நீங்க? நாங்கள் வெயிட் எல்லாம் பார்க்கறது இல்லைங்க. நாங்கள் தூக்கியா வெயிட் பார்க்கலாம். எப்படி விலை நிர்ணயம் பண்ணுவீங்க? அப்படி விலை சொல்றதாங்க. அதெல்லாம் 25,000 ரூபாங்க. முட்டுவா அப்படிங்களா? ஒன்னில் முட்டாதுங்க. முட்டாது. இது 25 கிலோ வருங்களா? எவ்வளவு வயசாச்சுங்க இதுக்கு? 25 3 வருஷம். ஆண் ஆடு வந்துங்க எத்தனை வருஷத்துல நல்ல வெயிட் வருங்க? நான் 3 வருஷமுங்க. அதுக்கு எப்படி இருக்கலாம் 30 கிலோ பக்கமாக வருங்க. அது பெரிய பெரிய கிடைங்க. 30 கிலோ? ஆமாங்க 30 கிலோ வருங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லைங்க. எவ்வளோ ரூபாய்க்கு வரைக்கும் நீங்கள் விற்பனை கொடுக்கலாங்க? அதுங்க அது 25,000 ரூபாங்க. 25,000? ஆமாங்க. வாங்கினது 10,000ங்க. இப்போ கொடுக்க வேண்டியது 25,000ங்க. ஆமாங்க. எத்தனை வருஷம் உழைப்பு போட்டிருக்கீங்க இதுக்கு? அதான் 3 வருஷமா. இப்போ தான் புதுசாக வாங்கிக்கிறோமா இல்லைங்க. ஆடு வாங்கிட்டு 3 வருஷங்க. ஆமாங்க. மாடு கரை மாடு வச்சுருந்தேன். கரை மாடு கொடுத்து போட்டு இப்போ ஆடு வாங்கி மாற்றிக்கிறேங்க. ஆமாங்க. இப்போ ஆடு கறி இருக்கலங்க. ஆட்டுக்கறியில் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. எந்த கறி வந்து நல்லா இருக்குங்க? இந்த ஆட்டு கறி தான் நல்லா இருக்குங்க. இந்த வெள்ளாட்டு கறி தான். வெள்ளாட்டு கறி தாங்க. நாட்டு வெள்ளாட்டு. பண்ணையாட்டு நாட்டு வெள்ளையாடுங்கிறது தாங்க. அது பண்ணையாடு வேறீங்க, இந்த ஆடு வேறீங்க. ஆமாங்க. இதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? ஏன்னா இது நீங்கள் லோக்கலில் என்னென்ன மாதிரி இதெல்லாம் மேயுங்க இங்கே இருக்கிற ஆடெல்லாம்? எல்லாம் செடி பூடு தாங்க சார். இது மாதிரி செடி பூடு தான் மேயதாங்க. ஆமாங்க. நீங்கள் எத்தனை ஆடு நீங்கள் விற்பனை கொடுப்பீங்கய்யா? விற்பனைக்குங்களா? ஒரு மாசத்துக்கு வந்து எத்தனை ஆடு நீங்க விற்கிறது கொடுப்பீங்க? அதெல்லாம் ஒரு 10 ரூபாய் கொடுத்துக்கிறோங்க. 10 ரூபாய் மாண்டு போச்சுங்க. ஆமாங்க. என்னென்ன ப்ராப்ளம் வருதுங்க? வாங்க குளிர்னாலைங்க ஒரு 10 ரூபாய்ங்க ஏமாந்து கூட போச்சுங்க. எதனாலங்க? எதனால? ஏதாவது குளிருங்க. பனி பெய்யுதுங்க. குளிர்னாலைங்க அது மாதிரி ஏமாந்து போகுங்க. பனி பெய்யறனால தான். பனி பெய்யறனாலைங்க ஏதாவது நோயெல்லாம் ஏற்படுதுங்களா இங்க இருக்கிற ஆடுகளுக்கு? நோய்களும் வந்து எந்த கிடையாதுங்க. எதுவும் ஏற்படுறது எங்களுக்கு நோய் இல்லைங்க. எந்த நோயும் ஏற்படுறது இல்லை. சரி, ஆடுகளுக்கு அப்படி ஏதாவது நோய் ஏற்படுறதுன்னா இந்த வெள்ளாடுகளுக்கு, நாட்டு வெள்ளாடுகளுக்கு என்னென்ன மாதிரி நோய்கள் வந்து தாக்கம் ஏற்படுங்க? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. எங்களுக்கு சர்வல்காரர் மருந்து கொண்டு ஊற்றுவாங்க. ஆமாங்க. மருந்து கொண்டு ஊற்றுவாங்க. அதுக்குள்ள ரேட் நான் கொடுப்பேங்க. ஒரு ஆட்டுக்கு 20 ரூபா கேட்பாங்க, 10 ரூபா கேட்பாங்க. அவங்க கொடுப்பாங்க. அதனால நோய் எதுவும் தாக்குறது இல்லை. எதுவும் தாக்குறது இல்லைங்க. ஆமாங்க. இல்லை, மாதம் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இதில் நிற்குதுங்க ஐயா? எது இல்லைங்க இந்த வெள்ளாடு வளர்க்குறதுல? இதில் வெள்ளாடு வளர்த்துறது இல்லைங்க சார். நாங்கள் இதுதான் சொல்கிறோங்க. இப்போ தான் 3 வருஷம் தான் ஆச்சுங்க வாங்கிங்க. ஆனால் இருந்தாலும் நாங்கள் இப்போ 10 20 30 40 ரூபாய்க்கு மேலே ஆச்சுங்க. அப்புறம் 10 ரூபாய் அப்படியே ஏமாந்து போச்சுங்க. 10 ரூபாய் வியாபாரம் பண்ணிட்டுங்க. ஆமாங்க. இல்லை, ஓரளவுக்கு வருமானம் நிற்கிதுங்களா? வருமானம் முக்கியம். வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் இதில் நிற்கும்? ஒரு ஆடும் சார் இப்போல்லாம் ரேட்டுக்கு ஃபுல் பவராகி போச்சுங்க. 10,000 ரூபாங்க. ஆமாங்க. கிடைக்கிறது இல்லைங்களா நாட்டு வெள்ளாடு? நாட்டு வெள்ளாடு கிடைக்கிறது இல்லைங்க. ஆமாங்க. நாங்கள் பண்ணையாடு கொண்டு வந்துக்கிறாங்க, பவுண்டரத்தில் கொண்டு வந்துக்கிறாங்க, மீறின பண்ணையாடு கொண்டு வந்துக்கிறாங்க, பெரிய பெரிய ஆடுங்க. ஆனால் இருந்தாலும் அது இந்த மாதிரி இல்லைங்க. காடு எத்தனத்தில் வளர்த்தீங்க, காடு எத்தனத்தில் வளர்த்தீங்க. ஆமாங்க. அந்த ஆடு வேறீங்க, இந்த ஆடு வேறீங்க. ஆமாங்க. இப்போ வால் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நாட்டு வெள்ளாடுனா வாழை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம்பாங்க. இதாங்க இது நாட்டு வெள்ளாடுங்க. அதுதாங்க ஐயா. இந்த வெள்ளாட்டுக்கான வால் பார்த்து கண்டுபிடிப்பாங்க தெரியுங்களா? இப்போ கறிக்கடையிலேயே தொங்க விடுறாங்கன்னா அந்த வாழை பார்த்து தான் இது நாட்டு வெள்ளாடா இல்லை செம்பரி ஆடா இல்லை என்ன ஆடுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? நாட்டு வெள்ளாடு தாங்க அது. எப்படின்னு தெரியுங்க? அந்த ஆடு பண்ணையாடு வேறீங்க, அந்த நாட்டு வெள்ளாடு வேறீங்க. ஆமாங்க. ஆமாங்க. இந்த ஆட்டு கறி நல்லா டேஸ்ட் இருக்குங்க. நல்லா இருக்கும் இல்லைங்களா? சரி சரி. இந்த வெள்ளாடை வந்து என்னென்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க? எப்படிங்க? என்னென்ன மாதிரி சமையல் செஞ்சு சாப்பிடலாம்?
பிரியாணியும் செஞ்சு சாப்பிட்லாங்க, எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாங்க. அது குழம்பு செஞ்சு சாப்பிட்லாங்க, இல்லை ஒன்று வறுத்தும் சாப்பிட்லாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லைங்க. சரி, நீங்களே வளர்க்குறதுனால இதை நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க? நாங்கெல்லாம் அப்படின்ட்டு இல்லைங்க, அதுதான் தொட கேட்குறேன். மாட்டோங்க. உங்களோட வளர்ப்புங்கிறனால இதெல்லாம் நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க? நாங்கெல்லாம் அது மட்டும் யாரோ ஒருத்தர் கொடுத்து அப்படியே அறுத்தாங்கன்னா சரி சரி நாங்களே வாங்கி சாப்பிட்றாங்க. உங்களோட ஆடு நாங்களே இருக்க மாட்டோங்க. அப்படியே அது பாருங்க, அது பாக்குது பாருங்க அந்த ஆடு எங்க ஆமாங்க, பாக்குது. ஒரு பெருவக்குட்டி வந்து வளர்ந்து அது குட்டி போடுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்க, அது பருவத்துக்கு வர்றதுக்கு? சார் 6 மாசங்க சார். 6 மாசம் ஆயிரும். ஆமாங்க, 6 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு ஈத்துங்க சார். ஆமாங்க, 6 மாசம் கழிச்சுதான் அது வந்து குட்டியே போடும். அது பருவத்துக்கு அது உங்களுக்கு எப்படி தெரியுங்க? நின்று இருக்கும் போது சரிங்க, இவனு வச்சுக்க மடியா இருக்குங்க, மடியா இருக்குன்னா தீனி குட்டி போட வேண்டியதாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? ஆமாங்க, அந்த ஒரு வயதுக்கு ஏத்த மாதிரி தான் இனப்பெருக்கத்தை நீங்க உறுதி பண்ணுவீங்க. ஆமாங்க சார். நம்மள ஆடு பார்த்தீங்கன்னா மீறி நாடு ரொம்ப இருந்ததுங்க. ஆமாங்க, அப்படியே எல்லாம் பாதிக்கு பாதி கொடுத்துட்டோமுங்க. ஆமாங்க, பாதி கொடுத்துட்டீங்க. ஆமாங்க, பாதிங்க அப்படியே முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த வெள்ளாடு வளர்க்குறதுக்கு வந்து இந்த தொழிலை வந்து புதுசா யாராவது தொடங்கணும் அப்படின்னு நினைச்சா எவ்வளோ தொகை இருந்தா நம்ம வந்து இந்த தொழிலை வந்து ஆரம்பிக்க முடியுங்க? சார் நாங்கள் 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க சார் இந்த ஆடு வாங்கிங்க, இப்போ வளர்த்திட்டு இருக்கிறவங்க. ஆமாங்க, 2 லட்ச ரூபா கொடுத்து இந்த ஆடு வாங்கிங்க வளர்த்திட்டு இருக்கிறோம். எத்தனை ஆடு? அப்போ 20 உருப்படிங்க வாங்குறது, இப்போ வச்சுக்கிறது 40 உருப்படிங்க. பெருக்கிருக்கீங்க. எத்தனை 3 ஆண்டுகள்ல 40 உருப்படியா? 40 உருப்படிங்க. ஒரு 3 வருஷம் ஆச்சுங்க வாங்கி, 3 வருஷம்னா. ஆனால் வாங்கி இப்போ 40 ரூபாய் பக்கமாக ஒரு 10 ரூபாய் சேர்த்து வருஷமா 10 ரூபாய் வியாபாரம் பண்ணிக்கிறேங்க. ஆமாங்க, அது வியாபாரம் பண்ணா தானே எங்களுக்கு சாப்பாடுங்க. அதனால இப்படியே மாசத்துக்கு எவ்வளோ ஆடுகள் நீங்க விற்பீங்க? நாங்கள் மாசத்துக்கெல்லாம் விற்கிறது இல்லைங்க, 6 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு கடை வருது மாதிரி கடை குடி பிடிச்சி கொடுத்தா தீங்க ஒரு 7000 ரூபா 6000 ரூபா கொடுப்பாங்க. சரி, இதை வச்சு நீங்க எப்படி ஜீவனாம்சம் பண்றீங்க? சரி, டியூட்டிக்கும் போவாங்க, அங்கங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, பசங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அதை கேக்குறேங்க. அப்போ உங்களுக்கு ஆமாங்க குழந்தைகள் இருக்காங்க. குழந்தைக்கிறாங்க. அதனால இது வந்து உங்களுக்கு ஒரு இடைய சார்பு நிலை தொழில் தான் இது. ஆமாங்க, இல்லைங்களா? பசங்க 2 பசங்க இருக்கிறாங்க, 2 பசங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால இது வந்து மேய்ச்சிட்டுக்கிறேங்க. நாங்கள் நமக்கு தொழிலே இதுதாங்க. ஆமாங்க, இந்த தொழில் தான் உங்களுக்கு பிரதான தொழில். ஆமாங்க, ஆடு சார், மாடு வச்சிருந்தீங்க சார், கரை மாடு பயங்கரம் பண்ணை மாதிரி வச்சிருந்தீங்க. எத்தனை மாடு வச்சிருந்தீங்க? 6 உருப்படிங்க. 6 உருப்படினாலும் பெரிய பெரிய மாடுங்க. எவ்வளவு லிட்டர் பால் கறந்து? 10 லிட்டர் 15 லிட்டர் இருக்குங்க. ஆமாங்க, நல்ல தீவனம் போட்டுருக்காங்க. ஆமாங்க, காலையில் 10 பொழுதோட 7 8 கறக்குங்க. அப்படி இருந்துட்டு வச்சிருந்துங்க கூடுச்சுங்க. மேவில்லைங்க சார், அதுதான் பிரச்சனை இல்லைங்களா? மேவுனால தாங்க கொடுத்துட்டுங்க. எல்லா பக்கம் போனா தெரியும் களைக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க, அதனால மேவில்லைன்னு சொல்லி கொடுத்துட்டோமுங்க. களைக்கொல்லி அடிச்சு போடக்கூடாது, போட்டாச்சு செத்து போயிருங்க. அது பெரிய பிரச்சனை இருக்குது. கேட்காம போய் இன்னொரு தோட்டத்தில் புள்ளி பிடிட்டு வந்துங்க, ஆட்டுக்குட்டிக்கா கட்டு எதுவுமே கட்டக்கூடாதுங்க. நாம கேட்டு போட்டு தான் போகணும் தோட்டத்துக்குள்ளே. சரிங்கய்யா, நிறைய தகவல். சரிங்க சார், மிக்க நன்றி. சரிங்க சார். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வளர்க்குறது எப்படிங்கிறத பற்றி ஐயா சொன்னாருங்க. ஸோ இந்த தகவல் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரம் டிவியும் தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.